ஏய் செல்லம், என்ன திடீர்னு வந்திருக்க? ஒரு போன் கூட பண்ணல? சர்ப்ரைஸ் விசிட்டா? எஸ், நிஜமாவே நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தான்ப்பா கொண்டு வந்திருக்கேன். என்னம்மா அது? இது எனக்கும் விஷாலுக்கும் நடக்க போற கல்யாண பத்திரிக்கைப்பா. ஊரெல்லாம் இந்த பத்திரிக்கையை குடுக்கறதுக்காக சுபத்ரா ஃபேமிலிலாம் வெளியில போயிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது வெறும் பத்திரிக்கை இல்ல, நான் ஜெயிச்சதுக்கான சர்டிபிகேட். அதான் உங்ககிட்ட காட்டலான்னு எடுத்துட்டு வந்தேன். இந்தாங்க. ஊர் முன்னாடி அம்மாவை அசிங்கப்படுத்தினாங்கல்ல, ஊர் முன்னாடி தானே நானும் அவங்கள அசிங்கப்படுத்தணும். உங்க ஆசைப்படி நம்ம அம்மா சாவுக்கு காரணமான சுபத்ரா வீட்டுக்குள்ள நான் மருமகளா போறேன். எங்க அம்மா தூக்குல தொங்குன மாதிரி அந்த சுபத்ரா வெறுத்து போய் தூக்குல தொங்கணும். அத நீங்களும் நானும் ரசிச்சு பாக்கணும்பா. சீஜா, என்னம்மா அதெல்லாம்? இந்த பத்திரிகை நீ பாத்தியா இல்லையா? என்னப்பா, எதுக்கு ஷாக் ஆகுறீங்க? என்னாச்சு? இந்த பத்திரிகையில உன் பேர் இல்லம்மா, இசை பேர் போட்டிருக்கு. பாரு. என்னம்மா இது? பத்திரிகையில உன் பேர் இருக்க வேண்டிய இடத்துல அவ பேர் எப்படிமா வந்துச்சு? எப்படி பேர் மாறுச்சு? தானா மாறலப்பா, இத அவ மாத்தி வச்சிருக்கா. யாரும் உன் பேரை மாத்தினது? வேற யாரு? அந்த இசைதான். அவதான் கண்டிப்பா செஞ்சிருப்பா இத. இசையா? அவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுமா. என்ன தைரியம் இருந்தா அவ பத்திரிக்கையை மாத்தி வச்சிருப்பா. அவளை நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. என்ன பண்ண போற? அவளை நான் பாத்துக்கிறேன்ப்பா. சீஜா, அப்போ இசைங்கிற ஒருத்தி தான் எல்லா விஷயத்திலும் என் பொண்ணுக்கு இடைஞ்சலா இருந்துட்டு இருக்காளா? அப்போ முதல்ல அவளை தான் களை எடுக்கணும்.